Hello friends, இது கமெண்ட் பாக்ஸ் tutorial part 3 and இது என்னோட வெப்சைட் ஃபார் மோர் ப்ரோக்ராமிங் tutorials and என் பேர் ஆண்டோ. ஸோ என்னோட லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்துருந்தோம் கமெண்ட் பாக்ஸ்க்கு. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து அந்த என்னுடைய மவுஸ் க்ரௌசரை அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு மேலே எடுத்துகிட்டு போனால் அந்த லேபிள் நம்மளுக்கு கிரியேட் ஆகணும். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். அண்ட் என்னுடைய அடோப் ட்ரீம் இருக்கு வரேன், நான் என்னுடைய டிசைனர் வியூக்கு போய்க்கிறேன். அண்ட் இந்த இடத்துல என்னுடைய ஃபஸ்ட்டு இமெயில் டெக்ஸ்ட் பாக்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய லே அவுட்டுக்கு வரேன். நாட் லே அவுட், ஸ்ப்ரைங். ஐ மீன் இங்கே டாப்பில் டேட்டாக்கு பக்கத்தில் இருக்க உங்களோட ஸ்பை கண்ட்ரோல், ஐ மீன் டேப். அதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கண்ட்ரோல் உங்களுக்கு ஒன்று இருக்குது, அதாவது டூல் டிப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. அண்ட் அதை வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டூல் டிப்பை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த டூல் டிப் வந்து கீழே வந்து ஒரு ஏரியாவை கிரியேட் பண்ணும். டூல் டிப் கண்டென்ட் கோஸ் ஹியர் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இந்த இடத்துல உங்களை மவுஸ் கர்சரை கிளிக் பண்ணி இங்கே வந்து டைப் யுவர் நேம் அப்படின்னு கொடுங்க. ஜஸ்ட் கேபிட்டல் லெட்டரில் டைப் யுவர் நேம் அப்படின்னு கொடுங்க. அண்ட் ஜஸ்ட் இப்போ ஃபைலில் போய் சேவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல் டிப் டாட் சிஎஸ், ஐ மீன் இதோட ஸ்டைல், இதோட பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே கிரியேட் ஆகுது. அண்ட் ஜேஎஸ் அண்ட் இதோட கோடிங். ஸோ நம்ம அந்த மவுஸ் க்ரௌசரை மேலே எடுத்துகிட்டு போனோம்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஜஸ்ட் கிரியேட் ஆகி உங்களுக்கு அது என்ன அப்படின்றத காமிக்கணும். ஸோ அதுக்கான கோட்ஸ். ஸோ ரெண்டுமே இங்கே ஆட்டோமேட்டிக்காக ட்ரீம் யூரால் ஜென்ரேட் பண்ணப்படுது. ஜஸ்ட் கிளிக் ஓகே. அண்ட் இதெல்லாம் எப்படி ப்ரோக்ராமேட்டிக்காக நம்ம பண்ணலாம் அப்படின்றத வந்து என்னுடைய ஜாவா ஸ்கிரிப்ட் டுட்டோரியலில் வந்து நான் வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் இதுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதை நான் அந்த என்னோடய ஜாவா டுட்டோரியல் சீரீஸில் நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போதைக்கு நம்ம இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு சிம்பிளாக எப்படி ஒரு கமெண்ட் பாக்ஸ் பண்ணுறதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். பிஃபோர் தட் எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் எல்லோ கலர் வந்து பிடிக்கல பேக்ரவுண்ட். ஸோ என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடில் சிஎஸ்எஸ் ஸ்டைலில் வந்து என்னுடைய பேக்ரவுண்ட் கலர் இருக்குது. ஜஸ்ட் அதை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். இங்கே என்னுடைய பேக்ரவுண்ட் கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து கிரே கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் டைப்புக்கு போகிறேன். கேட்டகரியில் இந்த கலரை வந்து நான் வந்து ஒயிட்டுக்கு மாற்றுறேன். இது ஏன் நான் ஒயிட்டுக்கு மாற்றுறேன்னா இது வந்து டெக்ஸ்ட் கலர். ஸோ என்னுடைய டெக்ஸ்ட் கலர் ஒயிட்டில் இருக்கும். அண்ட் பேக்ரவுண்ட் வந்து ஸோ இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், பேக்ரவுண்ட் வந்து கிரே கலரில் இருக்குது, டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் ஓகே. அண்ட் இந்த ஸ்பை கண்ட்ரோலை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்னுடைய கோட் வியூக்கு போகலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைப் யுவர் நேம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன கோட் ஒன்று போடுறேன். ஸோ அது என்னென்னா ஜஸ்ட் போல்டு. ஓகே, ஸோ இப்போ என்னுடைய ஃபைலில் போய் நான் சேவ் பண்ணிவிட்டேன். என்னுடைய ப்ரௌசரை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோடய மவுஸ் கர்சரை நான் என்னுடைய இமெயில் ஐடி டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டைப் யுவர் நேம் அப்படின்னு நான் வந்து எடுத்துகிட்டு போனோன்னு எனக்கு வந்து அந்த விசிபிள் ஆகுது. ஸோ இதுதான் நான் வந்து இப்போ க்ரியேட் பண்ணது. ஜஸ்ட் என்னுடைய மவுஸ் கர்சரை வந்து நான் வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு மேலே எடுத்துகிட்டு போன உடனே எனக்கு வந்து ஒரு லேபிள் வந்து க்ரியேட் ஆகி டைப் யுவர் நேம் அப்படின்னு வந்து விசிபிள் ஆகுது. ஸோ அதுதான் இது இப்போ நம்ம செஞ்சோம். ஜஸ்ட் நான் வந்து என்னுடைய ஸ்பை கண்ட்ரோலுக்கு போயிட்டு ஜஸ்ட் நான் என்ன ஒட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் கலர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு. அண்ட் ரிஃப்ரெஷ் இட். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து கலர் காம்பினேஷன் கரெக்டாக வருது. ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு டிஃபால்ட் கலர் வந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு நியூ டேப்பில் போயிட்டு உங்களுடைய லிங்க்கை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுடைய ப்ரௌசரில் குக்கீஸ் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதனாலேயும் நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் டேட்டாவே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் ஒரு நியூ டேப்பில் போய் பண்ணியிருந்தேன். ஃப்ரீக்வெண்ட்டாக உங்கள் குக்கீஸையும் ரிமூவ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, இப்போ என்னுடைய அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு மேலே என்னுடைய கர்சரை எடுத்துகிட்டு போனோன்னா எனக்கு வந்து டைப் யுவர் நேம் அப்படின்னு வருது. ஸோ இது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். நீங்கள் வந்து அதோடைய கலர்ஸ் என்ன வேணால் கொடுத்துக்கலாம் நம்ம அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு. அண்ட் அதேமாதிரி என்னுடைய நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் ஆட் பண்ணுறேன்.
அண்ட் இங்கே என்னுடைய type your name, file and சேவ் பண்ணிக்கிறேன். என்னுடைய பேஜை நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ என்னோடய நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு மேலே எடுத்துகிட்டு போனாலும் அந்த லேபிள் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஜஸ்ட் நான் வந்து இந்த கலரை வந்து இன்னும் டார்க்கு மாற்றிடலாம். ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். அண்ட் என்னுடைய கோட் வியூவில் போயிட்டு இதையும் நான் வந்து ஜஸ்ட் போல்ட் ஆக்கிடுறேன். அண்ட் இப்போ ஃபைல் சேவ், என்னுடைய ப்ரௌசர் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ என்னுடைய இமெயில் ஐடி டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு மேலே நான் எடுத்துருக்கேன். நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஜஸ்ட் நம்ம வந்து நியூ டேபிள் ஓப்பன் பண்ணி பண்ணலாம். ஓகே, இப்போ அதே கலர் தான் இருக்குது. ஜஸ்ட் நான் இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நம்ம வந்து ஃபைல் அண்ட் என்னுடைய ஃபைல் நான் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஓகே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ரீவியஸ் கலரே மெயின்டைன் ஆகிட்டு இருந்ததுன்னா ஜஸ்ட் உங்கள் ட்ரீமியரில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் அந்த ஃபைல் கீழே வந்து ரீஃப்ரெஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லாட்டி உங்களை ட்ரீமியரில் F5 எழுதுங்க, ஆட்டோமேட்டிக்காக ரீஃப்ரெஷ் ஆகும். அண்ட் உங்கள் கமெண்ட் பாக்ஸ் அப்புறம் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏற்ற கலர் கிடச்சிரும். ஸோ இப்படி தான் வந்து என்னுடைய வெப்சைட்டில் இருக்க கமெண்ட் பாக்ஸை நான் செஞ்சேன். ஜஸ்ட் என்னுடைய மவுஸ் கர்சரை வந்து நான் வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் மேலே எடுத்துகிட்டு போன உடனே எனக்கு வந்து அந்த லேபிளை வந்து காமிக்குது. சாரி. அண்ட் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி வந்து இந்த 3 டெக்ஸ்ட் பாக்ஸையும் எப்படி நம்ம டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணுறது, இதில் PHP எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து மேக்கப் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ இனிமேல்ட்டு ஃபுல்லாக வர்றது PHP கோடிங். இனிமேல்ட்டு நம்ம ட்ரீமியர் யூஸ் பண்ண மாட்டோம். ட்ரீமியருக்கு பதிலாக நம்ம Notepad++ அப்படின்றது யூஸ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக PHP கோடிங்க்கு போக போகிறோம். அண்ட் அதில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆன் யூடியூப்.